ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல அபிராமிய கொல்றதுக்கு நம்ம ரம்யா பிளான் பண்ணிட்டாங்கங்க. இதுல மொத்த வில்லிகளுமே ஒண்ணு சேர்றாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம். அபிராமி கிட்ட போயிட்டு ரம்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களை உயிர் பொழைக்க வைக்கிறதுக்காக நான் ரொம்பவே ஆபத்தான ஒரு பரிகாரத்தை செஞ்சேன். அந்த பரிகாரத்துல என் உயிரே போகிற நிலைமையில இருக்கும்போது கார்த்திகா ஆண்டி என்னை வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபிராமியும் கண்ணு முழிச்ச உடனே அப்படியாம்மா ரொம்பவே தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைமிங்ல கார்த்திகை தீபா உள்ள வந்தோடனே அபிராமி அப்படியே தீபாவை கட்டி பிடிச்சு, தீபா எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும்மா, நீ வந்துட்டு ஒன்னும் கவலைப்படாத, நான் கண்ணு முழிச்சிட்டேன், உன்னோட பரிகாரத்தினாலதான் நீ வேண்டின கடவுள் உனக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுனாலதாம்மா நான் கண்ணு முழிச்சேன்னு சொல்லி பேசணும். உடனே பயங்கர டென்ஷன் ஆன ரம்யா, என்ன இந்த பொம்பளை இப்படி இருக்கு, பேசாம இந்த பொம்பளை பொண்ணே போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்துட்டு அபிராமி கண்ணு முழிச்சிட்டாங்கன்ற விஷயத்த ரியாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ரியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஐஸ்வர்யா இன்னொன்னு சொல்றாங்க, ரியா உன்னோட ஆட்டம் முடிவுக்கு வரப்போகுது, உனக்கு பெரிய வீக்னஸே இந்த அபிராமி அம்மா தான், அத்தை தான். அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா உன்னை கேள்வி கேட்காம போலீஸ் பிடிச்சிடுவாங்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை கேட்டோடனே ரியாவுக்கு பயங்கர அதிர்ஷ்டம். என்னது கண்ணு முடிச்சிட்டாங்களா, ஐயோ சரி நான் சொல்றத மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்றாங்க. நான் செஞ்சு மாட்டிக்கணும்னு நீ நினைக்கிறியா, வாய்ப்பே இல்ல, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கனா அது ஓம் பிரச்சனை, என்னை இதுக்குள்ளார மாட்டி விட்டுறாதம்மா தாயே அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா உனக்கு அம்மா வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு ஐஸ்வர்யாவை பழையபடி மிரட்டுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. சரி என்ன பண்றேன்னு சொல்லு, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும், நான் இங்க யாரு இருக்காங்க இல்ல அப்படின்றத மட்டும் தான் நான் பார்த்து சொல்லுவேன், ஆனா அவங்கள என்ன பண்ணணுமோ அதை நீ தான் பண்ணணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஐஸ்வர்யா. சரி ரொம்ப பாவமா இருக்கும், உன்னை பார்க்கும் போதும் நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செய்யி, ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லாத மாதிரி மட்டும் பாத்துக்கோ, உன் ஃபேமிலியில இருக்கிறவங்க யாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாளே ஹாஸ்பிட்டலுக்கு ரியா கிளம்பி வராங்க. ரியா கிளம்பி வந்துட்டு ஐஸ்வர்யா பார்த்து, யாரும் இல்ல தானே, கன்ஃபார்ம் தானே, என்னை மாட்டி விட்டுற மாட்டல, நீ என்ன மாட்டி விட்டா நான் ஒன்ன மாட்டி விட்டுருவேன், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல யாருமே இல்ல, எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியா என்ன பண்றாங்கன்னா, அபிராமி மயக்கத்துல இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, அவங்களுக்காக சுவாசத்துக்காக இருக்கிற அந்த ஒரு டியூபை போய் மிதிச்சிடுறாங்க. இதனால அபிராமிக்கு மூச்சு விட முடியாம மூச்சு இழுத்துட்டு இருக்கு. அண்ட் அந்த டைமிங்ல நம்ம கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அபிராமியை பாக்குறதுக்காக டாக்டர் கிட்ட பேசுறதுக்காகவும் கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்குள்ள உள்ள என்ட்ராகிறாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குங்க கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.